ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கோதுமை மாவு இருக்குங்களா, டக்குன்னு நம்ம ஒரு புரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க கோதுமை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஆயிலு, நான் ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். எண்ணெய் மட்டும் போதுங்க, லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை. இப்போ மாவு பாருங்கள், நல்லா இப்போ சாஃப்டாகிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு குருமா, ஹோட்டல் ஸ்டைல் குருமா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஞ்சி கொஞ்சம், பூண்டு, காய்கறி எல்லாம் பாருங்கள், 3 கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் எல்லா காயும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 1, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், இஞ்சி வந்து ஒரு கொஞ்சமாக, பூண்டு ஒரு ஒரு ஃபுல் பூண்டு, 2 பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், அவ்வளோதாங்க. இதை அரைக்கும் போது கொஞ்சமாக சோம்பு, முந்திரி மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வடைசட்டி வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இங்கே போட்டிருக்கிறது நம்ம பாருங்கள், கொஞ்சமாக சோம்பு, முந்திரி வந்து ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். முந்திரி போட்டால் கொஞ்சம் குருமா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் வெங்காயம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் வதங்கினோன்னே மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகு பொடி 1 டீஸ்பூன் இப்போ போட்டுட்டு, இப்போ இது நல்லா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா பாருங்கள், அந்த எண்ணெய் திரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளியாக இருக்கனால நான் புளிப்பு இருக்காது, பெரிய தக்காளியாக 1 எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு 2 தேங்காவே இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். இதில் சோயாவும் போட்டு இந்த ஸ்டைலில் வைக்கலாம். அப்புறம் அதே மாதிரி முட்டை போட்டு வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி இதே மசாலா தான், அப்படி வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, குருமா, இட்லி, இந்த பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குருமா. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. டக்குன்னு இப்போ பிணைஞ்சு இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போதுங்க, இது 2 ரெசிபி நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு. பாருங்கள், நம்ம இந்த விசிறி மடக்கு அந்த மாதிரி மடக்கி ரோல் மாதிரி சுற்றி கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் எடுத்தது வந்து எனக்கு ஒரு 10 போல் வந்ததுங்க. 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 10 புரோட்டா எனக்கு கிடச்சிச்சு. பாருங்கள், இதே மாதிரி இப்படி நம்ம நல்லா ரோலாக மடித்து கொஞ்சமாக ஆயில் மட்டும் விட்டு, அந்த லேயராக இருக்குது பாருங்கள், அது அப்படியே இருக்கும். கொஞ்சமாக ஆயில் மட்டும் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு புரோட்டா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். நம்ம கத்தி வச்சு கொஞ்சம் கீத்தாக போட்டு அதை வந்து அப்படியே நம்ம அதை ரோல் மாதிரி அப்படியே எடுத்து கூடி நம்ம பண்ணலாம். இந்த விதமாகவும் செய்யலாம். பாருங்கள், அந்த லேயராக இருக்கிறது வந்து நம்மளுக்கு அது கட் பண்ணியிருக்கனால அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நம்ம அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். கையிலேயே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் இந்த பக்கம் பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்க அந்த தேங்காயை ஊற்றிக்கலாம். தாராளமாக இந்த குருமாவும் ஒரு 5 பேர் சாப்பிட்லாம், 5, 6 பேரும் கூடி சாப்பிட்லாம். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஹோட்டல் ஸ்டைலில் தாங்க இந்த குருமா வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. குழம்பு வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், உப்பு காரம்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம புரோட்டா எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கல்லில் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ போட்டிருக்கோம்.
இப்போ கையிலேயே வச்சு நம்ம இப்போ உள்ளங்கையில் வச்சு நம்ம நல்லா இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னாவே போதும். நம்ம கட்டையில் தேய்க்க வேண்டியதில்லை. நான் உங்கள்கிட்ட இருந்தாலும் நான் கட்டையிலையும் தேய்ச்சி காமிக்கிறேன். 2 விதமாக 2 மெத்தேட் இருக்குது. 2 விதமாக பண்ணிக்கலாம். செம்மையாக நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் புரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம செஞ்சாச்சு. இனி நம்ம சாப்பிட வேண்டியதாக. பாருங்கள் எவ்வளோ லேயராக அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதாங்க, குருமா பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட வேண்டியதான். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.